ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மே 26லேருந்து ஜூன் 1 வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணுறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் குரு, சுக்கிரன், புதன், கடக ராசியில் கிரகங்கள் இல்லை, சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தை சாரம், இதன் அடிப்படையில் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருந்து அவர் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றகரமான வாரமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. லைஃப்பில் உங்களுக்குன்னு என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனம் படாமல் சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக இருங்க. அதுலேயும் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறது தைரியமாக தன்னம்பிக்கையாக எதையும் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். பொதுவாகவே யாரெல்லாம் எதெல்லாம் வரட்டும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநலம் வந்துடும். அது மாதிரியான மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. இந்த கிரகம் உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழலை உருவாக்கும். யாரை பெருசாக நம்பியிருக்கையில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மை இருக்குது. உங்களுக்குன்னு லைஃப்பில் என்ன எய்மோ ப்ராஜெக்டோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அல்லது லாபத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது அரசியலில் இருந்தீங்கன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலங்கள் அத்தனையும் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு, சம்பாத்தியத்துக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பாக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த வாரம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனில், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவோட புதனோட இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான இடம். அங்கே இந்த வாரம் கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள் இதுவும் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சுப்பீரியராக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள், லோன் அப்ளை பண்ணால் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், கடன் வாங்கி இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிய வேண்டிய காலம், வேறொரு பார்ட்னர் உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவு, போராட்டம், டைவர்ஸ், செப்பரேஷன் இருக்குது.
மறுபடியும் ரீயூனியன் இருக்குது. நன்மை தீமை கலந்து கலந்து இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் கௌரவம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் மகாலட்சுமியை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. அப்படி பார்க்கிற போது எதிர்பாராத விதமாக தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான சுச்சுவேஷன், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பிஸ்னஸ் இல்லாமல் உண்டு. யாரெல்லாம் 2-3 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வெவ்வேறு இடத்துல யூனிட் வச்சுருக்கீங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ ஏனிங்க இருக்குது, செலவுகளும் அதிகப்படியாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல கேது. உங்களை பற்றி எப்பயுமே யாராவது ஏதாவது அவதூறாக பேச வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் முழுவதும் இருக்குது. அடைக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதுவாக தங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பெரிய லெவலில் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு, அரசாங்கத்தால் நன்மை, இத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. கரியர், ப்ரொஃபஷன். ஸோ வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ் எது பார்த்தீங்களோ கிடைக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சராசரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் ஹைக்கு அல்லது இன்சென்டிவ், அரியர்ஸ் வராத பணங்கள் அது அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் பயணம் இருக்குது. பயணத்தால் தேவையற்ற செலவினங்களுக்கு, நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், உறவுகளை தேடி நீங்கள் மூவ் ஆக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அடிக்கடி பயணத்தால் நன்மை இதுவும் உண்டு. இந்த வாரம் பெரிய லெவலில் ஆய கலைகள் 64 எந்த கலையில் இருந்தாலும் புகழ், அந்தஸ்து வரும் இருக்குது. பட் வருமானங்கள் சுமார். ஸோ இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்ல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவ வழிபாடும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்குது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஒரு பக்கம் குரு, சனி 2 கிரகங்களும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, வேலையால் தூக்கப்பட்டவர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் வேலைக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும். நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலுமே கவனம். யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள்.
எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் பெருசாக இல்லை. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுற மாதிரி தோட்டம். பெருசாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே துர்க்கையும் ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் இந்த வாரம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல அந்தஸ்து, புகழ், கௌரவத்தோட வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. நண்பர்களால் மகிழ்ச்சி, நண்பர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இதெல்லாம் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் மணி ரொட்டேஷன் சிறப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படியெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது, எப்படியெல்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல தான் இந்த வாரம் உங்களுடைய வெற்றி இருக்குது. பிளான் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறையவே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், போத்தார் சைடு 2 எஜுகேஷனுமே நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு லாபம், அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கார். வராத அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் பாருங்கள். யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்கோ குறையும், அல்லது கடன் குறையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானின் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் கூட வாகன சாரம் செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால அடக்கி வாசிங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய், போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையாக போங்க. எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகும்போது கவனமாக போங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அடக்கி வாசிங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப காலம் வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கடுமையான போராட்டத்துக்கு இடையில் மாற்றங்கள் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ நடக்கும். அது நடக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருந்துகிட்டே இருக்குது. வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விலை ஜாஸ்தி. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சப்பார்டினேட், உங்களுடைய வேலையில், கெரியரில் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீண்ட தூர ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். ஸோ இந்த வாரம் கலைகள் 64 எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் அதில் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க.
விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல குருவோட இருக்கார். 9ஆம் இடம் உயர்கல்வி, யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும், அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடிக்கடி ட்ராவல் இந்த வாரம் இருக்கும், அல்லது எதிர்பாராத பயணம் இருக்குது, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களே, மாற்றங்கள் உண்டு. யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலைன்னு இது வரைக்கும் நினச்சிங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனை வேண்டாம். பெருசாக ஷேர்ஸு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குறிப்பாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதிலெல்லாம் யோசித்து செய்யுங்க. எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோற்றம், லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. லோனை தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய தடை இருக்குது. உங்களுடைய திறமையான லேபர்ஸ், வேலையாட்களை தக்க வைக்க பாருங்கள், அவர்களை விட்டுறாதீங்க. இதெல்லாம் முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல, மகிழ்ச்சிகரமாக இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும் மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் சுமாரான பலன். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல, சுக்கிரன் சாரத்தில் இருக்கார், சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்னா கடன் வாங்குறதை யோசித்து செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய ஜாபில், கெரியரில், ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. வெளியில் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சுப்பீரியராக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சப்பார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் யாருமே நல்லா இல்லை. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா அதுவும் சுமார். அப்போ வேலை, பிஸ்னஸ் எல்லாமே இந்த வாரம் பெரிய சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆகையினால எல்லா விஷயத்திலும் கவனம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இருக்குது. இது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஆறுதலான விஷயம், உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும். அதே உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய், எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் மகாலட்சுமியும் முழுமையாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிய கிரகங்கள் பார்க்குறது இயற்கையாக தெய்வ அனுகூலம். ஒரு பக்கம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார், புதன் நட்சத்திரத்தில். உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் அதுக்குமே நீங்கள் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதாவது பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். பிஸ்னஸ் சார்பாக யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் அமையும். கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ பரவாயில்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ நார்மலாக இருக்கும். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் நீங்கள் யாரை பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமோ தனமோ பொருளோ இருப்பதற்கான வாய்ப்பு. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் நடுநாள் மேரேஜ் நடக்கலையே, டிலே ஆகிட்டு மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களாக நட்பலன்கள் ஏற்படும். அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. அதுக்காக வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இந்த வாரம் துர்க்கையும் மகாலட்சுமியும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திறமை உள்ள வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வராத பணங்கள் வரும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். முயற்சி பண்ணுறதுல அசால்ட்டாக இருக்காதீங்க. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க, உடனே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நம்முடைய ஜாதி, மதம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இந்த வாரம் உண்டு. ஆல்ரெடி யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கோ லவ் சக்ஸஸ், பிரேக்கப் ஆனது சக்ஸஸ் ஆகும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக இருக்குது. பெருசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆய கலைகள் 64 எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், சம்பாத்தியங்கள், புகழ் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது யாரோடைக்கா கெஸ்ட்டு நீங்கள் போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு
இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குன்னா குணமாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவு குறையும். அல்லது உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் மாறாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மையாக இருக்கா, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரத்தில் வருமானங்கள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. சில விஷயங்களில் தைரியமாகவும் துணிஞ்சும் சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் யூக வணிகங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அது ரேஸு அல்லது லாட்ரி அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அல்லது ட்ரேடிங் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு, இதில் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பரவாயில்ல. பட் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ஃபேவரபுளாக இருக்குங்கிறதுக்காக துணிஞ்சு சில விஷயங்களை இறங்கிறாதீங்க, அடக்கி வாசிங்க. அதுலேயும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது நம்முடைய உணர்வுகளை தூண்டிகிட்டே இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கவனமாக இருங்க. நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கேன், பெரிய கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், சூப்பர் வேலையில் இருக்கேன், நல்ல போஸ்ட்டில் இருக்கேன், பர்மனெண்ட் போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவும் வேண்டாம். கிடைச்ச வேலையை தக்க வைங்க. ஏன்னா இந்த வாரத்தில் வேலையை விட வெளியே வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கிரக ரீதியாக நிறையா இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உழைச்சி உங்கள் சபார்டினேட் உங்களுக்கு அவங்க பேர் வாங்கிறதுக்கோ அதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எவ்வளோ தான் எஃபோர்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லாத சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் இருக்குது. பொறுமை. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிங்களோ, ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போனாலும் எதிர்பார்த்த விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னா சுமாராக இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், போஸ்ட்போன் பண்ணுங்கள். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. லாங் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் அவசியம் இருந்த நிலையை வேண்டாம். இந்த காலங்களில் தேவையற்ற அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸ் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் பிஸ்னஸில் ஏர்னிங் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருக்குது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, குறைஞ்சபட்சம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், ஒரு போனஸு, ஹரியர்ஸு, ஒரு ஹைக்கு, இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபர் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதாவது ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பட் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசியிலேயே சனி இருக்கிறது. எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பதற்கு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அது மாதிரியான மனநிலையை மாற்றுங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் பெருமாளையும் நல்லா சேவிச்சு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.